அறிவியல் எடப்பாடியார் விரைக்கால கையொப்பம் விட்டு ஒருபோதும் தாலைக்கு தங்கம் கொடுக்கப்படுவது மூலவட்டல்ல உரிய நிதியும் கொடுக்கப்படும். அதோடு தங்கத்தின் விலை 50,000 ரூபாயாக இருந்தாலும் சரி, ஒரு லட்சமாக இருந்தாலும் சரி, தொடர்ந்து தாலைக்கு தங்க வழங்கும் திட்டம் நடைமுறைப்படுத்தும் என்று சொன்னவர் எடப்பாடியார். அறிவிய தாய்மார்களுக்கு ஸ்கூட்டர் வழங்கும் திட்டம் கொண்டு வரப்பட்டது. நீங்க அந்த திட்டம் இருக்கா? ஒரு அமைச்சர் சொல்லி முறைக்கு போட்டார். எத்தனை தாய்கள் அவர்களுக்கு பிள்ளைகள் உழைக்கும் மகளிர் எத்தனை பேர் இந்த ஸ்கூட்டரை பயன்படுத்துறாங்க? 25,000 நிதி கொடுத்து கொடுத்தாங்களே, அந்த ஸ்கூட்டர் திட்டம் இருக்கிறவர்களுக்கு முடக்கி போடப்பட்டு விட்டது. சரி, அம்மா கிளினிக்கு 2000 அம்மா கிளினிக் தமிழ்நாடு முழுவதும் உதவப்பட்டது. அந்த மினி கிளினிக்ல சர்க்கரை சத்து இருக்கா, உப்பு சத்து இருக்கா, வயிறு வலிக்கு மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்தாங்க. அத்தனை அம்மா கிளினிக்கு மூடிட்டு மக்களை தேடி மருத்துவம் என்ற திட்டத்தை கொண்டு வந்தார்கள். ஆனா மக்களை தேடி எப்போதான் மருத்துவம் வந்ததா? யாராவது டாக்டர் வீட்டுக்கு வந்து பார்த்தாங்களா? ஒரு டாக்டர் வரல, ஒரு நர்ஸும் வரல. ஆனால் திட்டத்தின் பெயர் மட்டும் சிறப்பாக வைப்பார்கள், செயல்படுத்த. இது திமுகவுடைய வரலாறு. அப்படிப்பட்ட திமுக இன்றைக்கு பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்தாலும் அறிஞர் எடப்பாடியார் கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றக்கூடிய வாக்குறுதிகள். அன்னைக்கு பொங்கலுக்கு 2,500 ரூபாய் மக்களுக்கு கொடுக்கும் போது யாரும் சிந்திக்கல, யாரும் கேட்கல. அவர் எடப்பாடியார் அவராக கொண்டு கொடுத்தார். 2,500 ரூபாய் சிறப்பு நிதியா பொங்கல் நிதியாவது கொடுத்தாங்க. 11 மருத்துவ கல்லூரியை கொடுத்தாங்க. ஒரே ஆண்டுல 11 மருத்துவக் கல்லூரி. இன்றைக்கு இருக்கிற அரசு அந்த 5 ஆண்டுகள் ஒரு மருத்துவக் கல்லூரி கூட சொல்லப்போன அரசு கல்லூரியிலே கொண்டு வராத அரசு தான் இன்றைக்கு இருக்கிற திமுக அரசு இருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட அரசு அகற்ற வேண்டிய அவசியம் கட்டாயம் வந்துருச்சு. அதோடு எல்லா வகையிலையும் சொல்லப்போன அதிகாரிகளை பயன்படுத்தி பல்வேறு திட்டங்களை செய்கிறவர்கள் இன்றைக்கு வகையில் பயின்றவர்களுக்கெல்லாம் தெரியும். செய்தி வந்திருக்கு. தேர்தல் ஆணையம் தலைமைச் செயலாளர்களையும் மாற்றிட்டாங்க, உளவுத்துறை அதிகாரியை மாற்றிட்டாங்க. தவறுக்கு மேல தவறு செய்கிற காரணத்தால், இங்க இருக்க கட்டுப்பாடு இல்லாத காரணத்தால் இன்றைக்கு தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட தலைமைச் செயலாளரை வாங்கியது பல்வேறு தவறான வழிமுறைகளை கொண்டு செலுத்தியது இந்த அரசு. ஸ்டாலின் அரசு விளம்பரத்துக்காக மட்டும்தான் இருக்கிறது. இந்த மதுரையை சுற்றியில் இருக்க திட்டங்கள் எல்லாம் அதிமுக காலத்தில் கொண்டு வந்தது. நம்ம பக்கத்தில் இருக்க சுற்றுச்சாலை அதிமுக கொண்டு வந்தோம். இங்க பொறியியல் மண்டல அளவுக்கு அதிமுக கொண்டு வந்தோம். இங்க இருக்கிற பல்வேறு திட்டங்களை, உயர்மட்ட பாலங்களை எல்லாம் தமிழகத்திற்கு அதிமுக. அப்படிப்பட்ட திட்டங்களை கொண்டு வந்த அறிவியல் எடப்பாடியார் இன்னைக்கு என்ன அறிவிச்சிருக்காரு? தேர்தல் முடிவு முதலமைச்சராக அறிவியல் எடப்பாடியார் பதவியேற்றவுடன் எல்லாருக்கும் 10,000 ரூபாய் ரெடி கேஷ் கொடுக்கப்படும். வீட்டுக்கு கொண்டாந்து கொடுக்கப்படும். ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு பிரிட்ஜ் கொடுக்கப்படும். இந்த மக்களின் மகளிர் உதவி செய்ய நாங்கள் போராடி தான் 1000 ரூபாய் பெற்றுக் கொடுத்தோம். சட்டமன்றத்தில் போராடி அந்த உரிமை தொகையை ஒவ்வொரு மகளிருக்கும் 2,000 ரூபாய் கொடுக்கப்படும். நல்ல திட்டங்களை, செயல்படுத்தல் திட்டங்களை, ஆற்றல் திட்டங்களை நம்முடைய எடப்பாடியார் அறிவித்திருக்கிறார். ஆக அப்படிப்பட்ட திட்டங்களுடைய எடப்பாடியாரை அதிகமான வாய்ப்பு வெற்றி பெறத்து முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று சொன்னால் திருப்பரங்குன்ற சட்டமன்ற தொகுதியிலே நீங்கள் எல்லாம் நினைத்த இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் என அன்போடு கேட்டு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, தைரியமா போக முடியாது. நம்ம வீட்டு குழந்தைய காலையில் பள்ளிக்கூடம் படி திரும்பி வரும்போது வீட்டில் உட்கார்ந்து வந்துருச்சா வரலையான்னு பார்க்க வேண்டிய சூழ்நிலையை இன்றைக்கு இருக்க அரசு உருவாக்கி இருக்கிறது. இப்படிப்பட்ட அரசு தேவையா? தொலைக்காட்சியை திறந்தா எல்லா தொலைக்காட்சியில கந்தியா இருந்தாலும் புதிய தலைமுறையா இருந்தாலும் சரி, நியூஸ் 18 இருந்தாலும் சரி, குற்றச் செயல்கள் அப்படின்னு போட்டு 1/2 மணி நேரம் ஓடுது. எத்தனை கொலைகள் ஒரு நாளைக்கு நடக்கின்றன, எத்தனை கொள்ளைகள் நடக்கின்றன, எத்தனை மூதாட்டிகள் கொலை செய்யப்படுகிறார்கள், தனியாக இருக்கிற மூதாட்டிகள் எத்தனை பேர் கொலை செய்யப்படுகிறார்கள். இத்தனை இந்த அரசு ஏன் அப்படி? இருக்கிற குற்றவாளிகள் 90 நாள்ல ஜாமீன் இல்லாத சட்டம் இருந்தா 30 நாள்ல வந்துடுறாங்க. குற்றம் செய்தவர்கள் 30 நாள்ல ஜாமீன்ல வெளியில இது திமுக தொழில் இருக்கிறது. ஆகவேதான் இந்த அரசை, நிர்வாக சீர்கேடான அரசை வெளியேற்ற வேண்டிய கடமை நம்முடைய கடமை, அருமை தாய்மார்களின் கடமை. படித்தவர்களுக்கு நல்ல வாய்ப்பை, வேலை வாய்ப்புக்கூடிய நல்ல அரசாக நல்ல ஆட்சி வழங்கிட அருமையான எடப்பாடியார் முதலமைச்சராக வாழ்கிற
அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மா